ஓமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஓமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ கட்டுப்படுத்தப்பட்டு வந்த அதே வேளையில் தீயில் சிக்கியுள்ளவர்களை கண்டறிவதற்கான தேடுதல் நடவடிக்கைகள் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டன. இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் அதே நேரத்தில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கிருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் எவரேனும் உள்ளே சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறிவதற்காக தொடர்ந்தும் மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்தன. தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஓமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலயங்களில் மட்டும் 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் அதனுடன் மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 56 உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 77,000 கடந்துள்ளது. இதற்கமே நேற்று ஒரே நாளில் 984 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்து அதி அபாய வலயங்களாக இனங்காணப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 21,537 நோயாளர்களும், ஜூலை மாதத்தில் 20 நாட்களில் மட்டும் 21,250 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். நோயாளர்களின் இறப்பு வீதம் 0.07 பதிவாகியுள்ளது. மாகாண மட்டத்தில் ஆராயும் போது மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அது மொத்த நோயாளர்களில் 52.67% அதாவது 40,573 நோயாளர்களாகும். தென் மாகாணத்தில் 11,867 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 6,492 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் காணப்படுவதுடன் அங்கிருந்து 16,164 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,314 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். වාර්තාවෙන් රෝගීන්ගේ වාර්තා වෙන්නේ ඩෙන්ගු වෛරසය 2 කියන ප්‍රභේදය තමයි ඒකට මුල් වෙලා තිබෙන්නේ. අනිත් රටවල ඇත්තටම මේ වෙනත් පරිශන කරලා වෝල්බැකියා කියන වැඩසටහන දැන්ට ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. ඉතින් අපි ලංකාවෙත් මේක දියත් කිරීමට ඉතාමත්ම යුසුවල කටයුතු කරගෙන යනවා. ඕස්ට්‍රේලියාවේ වර්ල්ඩ් මොස්කිටෝ ප්‍රෝග්‍රෑම් කියන ඒ ආයතනයත් මොනාෂ් විශ්වවිද්‍යාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඕස්ට්‍රේලියානු රජයත් එක්ක හරහා තමයි මෙහි දැනට ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනත් මේකට සම්බන්ධ වෙලා තිබෙනවා. ඉදිරි අනාගතයේදී ඒ සම්බන්ධ කරගන්න. මරණ වලින් 20කට වැඩි ප්‍රමාණයක් වාර්තා වෙලා තියෙනවා මේ ජූලි මාසය තුලදී පමණක්. දැන් ඊයේ දිනේ විතරක් මරණ 3ක් වාර්තා වෙලා. ඒතර මේක අපි සැලකිල්ලට අවධානයට ගන්න ඕන කාරණා. මරණ වලින් විශාල ප්‍රතිශතයක් මේ පහුගිය මාසය ඇතුළේ විතරක් වාර්තා වෙන්නේ කොහොමද? يعني ඒ තුල අපිට පේනවා මේ තත්ත්වය ඩෙන්ගු රෝගය එක පැත්තකින් රෝහල් පද්ධතිය ධාරිතාව ඉක්මවායමින් පවතිනවා. අනිත් පැත්තෙන් තව තවත් දරුණු තත්ත්වයකට පත් වෙමින් පවතිනවා වගේම ජනතාව තවමත් මේ ඩෙන්ගු වසංගතය සම්බන්ධයෙන් සහ ඩෙන්ගු රෝගය නිසා ඇති වෙන්න පුළුවන් අවදානම සම්බන්ධයෙන් ගැටලු සම්බන්ධයෙන් ඒ අවධානය සහ ඔවුන්ගේ මැදිහත් වීම සිද්ධ වෙලා නැහැ කියන කාරණය තමයි අපි නිරීක්ෂණය කරමින් ඉන්නේ. காலம் சென்ற முன்னாள் போலீஸ் அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் இறுதி சடங்குகள் பொரள மயானத்தில் முழுமையான போலீஸ் மரியாதையுடன் நேற்று இடம்பெற்றன. முன்னாள் போலீஸ் அதிபர் கடந்த 17ஆம் தேதி காலை அவரது வீட்டில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். அவரது மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியால் அவர் சுட்டுக் கொண்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். சி.டி. விக்ரமரத்னவின் சடலம் தொடர்பாக நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாட்டின் 35வது போலீஸ் அதிபராக பணியாற்றிய சி.டி. விக்ரமரத்ன உயிரிழக்கும் போது 63 வயதாகும். 1986ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில் இணைந்த அவர் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அப்போதைய போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தரவின் சேவை இடைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பதில் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் போலீஸ் அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த போதிலும் புதிய போலீஸ் அதிபர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பல தடவை சேவை நீடிப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக சி.டி. விக்ரமரத்ன மேலும் சுமார் 8 மாதங்கள் போலீஸ் அதிபர் பதவியில் பணியாற்றினார். எனினும் அவர் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இக்கலந்துரையாடலில் இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர்
அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலக, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் செயலாளர் அயோஷா ஜினசேன், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஏமந்த குமார் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்காரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரம் ரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். டித்வா சூறாவளியால் சேதமடைந்த சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் சீரமைக்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடுவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலணியின் கீழ் நிறுவப்பட்ட உபக்குழு அதன் தலைவரான கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர் கலாநிதி உபாலி பணிலகேயின் தலைமையில் 5வது தடவையாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. டித்வா சூறாவளியால் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவது மற்றும் அதில் நிலவும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. கல்வி, சுகாதாரம், கலாச்சார உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொது வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை அனர்த்தத்திற்கு பின்னர் மீட்டெடுக்கும் பணிகளின் முன்னேற்றத்தை மேற்பார்வையிடுவதும் அது குறித்து பிரதான குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதும் இந்த உபக்குழுவின் பொறுப்பாகும் என்றும், அதனால் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காண்பதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் கொள்கை ரீதியான தீர்மானங்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்கை வகுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவது இந்த உபக்குழுவின் பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் உபாலி பன்னிலகை சுட்டிக்காட்டினார். அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த மாணவர்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மீட்டெடுக்கும் பணிகளின் முன்னேற்றத்தை மாகாண பிரதம செயலாளர்களும் பொது வசதிகளை மீட்டெடுப்பதன் முன்னேற்றத்தை உள்ளூராட்சி ஆணையாளர்களும் இணையவழி ஊடாக முன்வைத்தனர். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலகங்கள் அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்து ஆராய்வதற்குமான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை மகளிர் பணியகம், பெண்கள் பற்றிய தேசிய ஆணைக்குழு, முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றினால் 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட மீண்டெழும் மற்றும் மூலதன செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் 2026 ஆண்டில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலகங்கள் அமைச்சின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் முதன்மை திட்டங்களான நிறுவன பராமரிப்பு மற்றும் பாதுகாவலர் உரிமை, தெருவோர சிறுவர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவு பொதி வழங்கும் திட்டம், முன்பள்ளி சிறுவர்களுக்கான காலை உணவு வழங்கும் திட்டம், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி இதன் போது கேட்டறிந்தார். நிதி ஆணைக்குழுவின் புதிய தலைவராகவும் உறுப்பினராகவும் NR அனீஸ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் ஏனைய உறுப்பினர்களாக JMCJ விஜயதுங்க மற்றும் K கருணாகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் வழங்கி வைத்தார். நிதி ஆணைக்குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடங்களுக்காகவே இந்நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளின் போது 1000 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். ஜனவரி 1 முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் கடல் பிராந்தியத்தை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கைகளின் போதே இந்த போதைப் பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 1080 கிலோ 894 கிராம் ஹெரோயின், 256 கிலோ 200 கிராம் கொக்கைன், 590 கிலோ 806 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 56 கிலோ 91 கிராம் ஆஷிஷ் மற்றும் 667 கிலோ 695 கிராம் கேரளா எட்டன் காவல் பிரிவில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் காவல் நிலைய பொறுப்பாளர்களுக்கும் காவல் நிலையங்களையும் அதன் வளாகங்களையும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த ATS வகை நுளம்பு பெருகுவதை தடுத்து அவை கடிப்பதிலிருந்து பாதுகாத்து கொசுக்களற்ற முறையில் பராமரிக்குமாறு எட்டன் பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் காவல் நிலையங்களை சுற்றியுள்ள தேவையற்ற பொருட்கள், உடைந்த பாத்திரங்கள், சிரட்டைகள் மற்றும் பழைய டயர்களின் மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளவும் டெங்கு பரவலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள
கூறினார். இன்று காலை அட்டன் காவல் நிலைய பொறுப்பாளர் சார்பாக நோட்டன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் நடைபெற்ற அரையாண்டு போலீஸ் பரிசோதனையின் போது காவல் நிலையத்தை முழுமையாக அட்டன் பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆய்வு செய்தார். அத்துடன் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் முறையான சுற்றுச்சூழல் பரிசோதனைகளை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து அவ்விடங்களை சுத்தப்படுத்துதல் மற்றும் அளிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கவும் நாட்டன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தின் பொறுப்பாளரான பிரதம ஆய்வாளர் கபில விஜயரத்னவுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த அரையாண்டு ஆய்வின் போது நாட்டன் பிரிட்ஜ் காவல் நிலைய அதிகாரிகள் அட்டன் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளருக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் அதிகாரிகளை பரிசோதனை நடத்தினார். இதில் அணிவகுப்பு மரியாதை, அணிநடை கண்காட்சி மற்றும் பரிசோதனைகள் என்பன இடம்பெற்றன. மலையக மீள்கட்டமைப்புக்கான சிவில் சமூக கூட்டிணைவும் இன்ஸ்டிடியூட் ஃபார் பீப்பிள் என்கேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் அமைப்பும் இணைந்து மக்களுக்காக மக்களை வலுப்படுத்தல் எனும் துணைப்பொருளில் நீண்டகாலமாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் காணி மற்றும் வீட்டு பிரச்சினைகள் தொடர்பாக தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டி ஊடகவியலாளர்களிடமிருந்து கருத்துக்களை பெறும் ஒரு பயிற்சி பட்டறை கடந்த சனிக்கிழமை ராஜகிரிய சவுத் ஏசியா பார்ட்னர்ஷிப் ஸ்ரீலங்கா மண்டபத்தில் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் இடம்பெற்றது. அதன்போது முதலாவது அமர்வில் மலையக தமிழரின் காணி மற்றும் வீட்டுரிமை பிரச்சினைகளும் எனும் தலைப்பில் சட்டத்தரணி சு விஜயகுமார் சட்ட அடிப்படையில் ஒரு தெளிவூட்டலை வழங்கினார். இரண்டாவது அமர்வில் மலையக காணி உரிமை மற்றும் நடைமுறை சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் எனும் தலைப்பில் சிரேஷ்ட ஆய்வாளர் கௌதம் பாலேந்திரன் தெளிவூட்டலை வழங்கினார். இறுதியில் வளவாளர்களினால் வழங்கப்பட்ட விபரங்களுக்கு அமைவாக கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் 3 குழுக்களாக பிரிந்து தத்தமது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததுடன் சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் பெற்றுக் கொண்டனர். இந்த வகையில் மலையக மக்களின் மேற்படி காணி மற்றும் வீடுகளை நிரந்தரமாக பெற்றுக்கொள்வதற்கான தெளிவூட்டல்களை மக்களுக்கு ஊடகங்கள் மூலம் வழங்குவதுடன் அரசாங்கம் அவர்களுக்கான சொந்த காணி மற்றும் வீடுகளை வழங்க வேண்டும் என்ற விடயங்களை மக்கள் அறிந்து கொள்ள செய்தல், தோட்ட நிர்வாகங்கள் அந்த மக்கள் மீது மேற்கொண்டு வரும் தடைகளையும் அவர்களின் உரிமைகளை மீறி அடக்கியாளும் நிலைமைகளை இல்லாது செய்தல் போன்ற விடயங்களையும் மக்களுக்கு அறிய செய்வதுடன் தோட்ட காணிகளை பெறுவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் மற்றும் அவற்றை அந்த மக்கள் பெற்றுக்கொள்வதற்கான சரியான வழிமுறைகளையும் முடியுமானவரை அவர்களுக்கு ஊடகங்கள் மூலம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதே போலதான் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொண்ட அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நடந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். என்றால் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சபையிலே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு பிரச்சனையை முன்வைக்கும் பொழுது காணொலியிலே பார்த்த பொழுது ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கதிரையிலே அமர்ந்திருந்தார். அந்தரத்துக்கு நேரடியாக அந்தரத்துக்கு சென்று அவருடைய கையை பிடிக்கிற மாதிரி அந்த காணொலியிலே வந்தது அமைச்சர் அவர்கள். அதுக்கு முதல் அவர் இடுப்புன கிள்ளின வீடியோ ஒன்று வந்திருந்தது, அது வேறு விஷயம். இடுப்புன கிள்ளினது சரியா அடிக்க போனது சரியானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரை சபையை விட்டு வெளியேற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் அந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஊழல் சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. அப்போ இன்று கோப்லே ஊழல்வாதிகளை கண்டுபிடிச்சி நீங்கள் விசாரணை செய்கிறது நியாயம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி I had another 2 minutes. You are trying to wind up because it's 12:30, so I'll wind up within a minute. It's 12:30 now. Okay. I'll wind up, sir. அதே போல தான் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது மிக முக்கியமான 3 பிரதான விடயங்களை முன்வைத்து தான் கௌரவ பிரதிசபாநாயகரை நாங்கள் செயல்படுறோம். புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், அதே போல தான் இந்த சமூகங்கள் முகம் கொடுக்கும் காணி பிரச்சனை சம்பந்தம். இது சம்பந்தமாக பிழையான கோணங்களிலே பல விடயங்களை வெளியிலே சொல்ல முயற்சி இருக்கிறது. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், அது பிழையான விடயம். எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே தமிழரசு கட்சி பிரதானமாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிற கட்சி. அந்த பொறுப்பை முன்னெடுக்கிறதிலே தமிழ் பேசும் கட்சியில் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதென்றது ஒரு தவறான விடயம். இது தேவையில்லாத விடயம் என்றெல்லாம் சொல்றது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய
தரப்பினரால் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சம். ஏனென்றால் கடந்த காலத்தை சொல்கிறார்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இல்லை, வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள், இந்த மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள், மலைய மக்கள் ஒன்றை சொல்கிறார்கள். ஆனால் இன்று எல்லா எல்லா இனங்களும் மூவின, அதாவது தமிழ் பேசும் சமூகத்தில் இருக்கிற 3 தரப்பினரும் ஒன்றாக இணைந்து இந்த 3 விடயங்களை வலியுறுத்தும் பொழுது இது சம்பந்தமாக இது வேண்டாம், இது தவறான விடயம் என்று சொல்றது என்னை பொறுத்தளவிலே அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தான் இருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு தான் பாதிப்பை தவிர நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுலே தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது நன்மை தான் இருக்கும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. Honorable member, what brings you to your feet? Okay, nama සටහන් කරලා So, තිබ්බා. that was nothing detrimental to you. 30 He spoke seconds for you. Sir, 30 seconds දෙන්න මම මේක Okay, 30 පැහැදිලி seconds, කරන්න. that's it. Sir, එදா அன்று டிசிசி மீட்டிங் கூட்டத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தும் என்ன வெளியே போடா நாயே என்று கூட இந்த கையை பிடிச்சு ஃபைலை தூக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் போயிருக்கிறது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் எனக்காக குரல் கொடுத்ததுக்கு நன்றிட்டுக் கொள்கிறேன். ஆனால் அது தொடர்பான விசாரணையை ஆரம்பிக்க சொல்லி ஒரு அமைச்சர் ஒருவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியே போடா நாயே என்று சொல்கின்ற அளவுக்கு கையை பிடித்து கதைப்பதற்கு இந்த அரசாங்கம் போயிருக்கிறது. விமர்சனையை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Honorable, order please. The ongoing proceedings of this house. 83 கலவரம் எங்களுடைய தமிழ் மக்களை மிக மோசமான முறையிலே தண்டித்தது. அந்த தண்டனையின் ஊடாக தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய சாபகர் தங்கத்துரை குட்டுமணி இன்னும் அவர்களோடு இருந்த 9 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையானது ஏஆர் ஜெயவர்தனா காலத்திலே நடைபெற்றது. இந்த முறை நடந்த அந்த சிறைக்குள் நடந்த படுகொலைகள் அது உள்ளுக்குள் உருவாக்கப்பட்ட மோதல்களாக கருதப்பட்டாலும் இந்த 83 கலவரம் வெளியிலே இருந்து காடையர்களை ஏஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவர்களை வெளியிலே இருந்த காடையர்களை உள்ளே அனுப்பி படுகொலை செய்தார்கள். தமிழ விடுதலை இயக்கத்திற்கு அது ஒரு பாரிய பின்னடைவாக இருந்தது. அதன் பின்பு எங்களுடைய தலைவர் ஸ்ரீசபாரத்னம் அதை பொறுப்படுத்தி மிகவரத்திலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய சாபர்களான தங்கத்துரை குட்டிமணி போன்றவர்களுக்கு பல்வடி துறையிலே ஒரு 2 சிலைகளை அமைப்பதற்கு தனியார் அவருடைய தம்பி கொடுத்ததன் பின்னணியிலே தனியார் காணிக்குள் அந்த 2 சிலைகளையும் வைப்பதற்கான முயற்சியை எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கம் செய்து வந்தது. நேற்றைய தினம் போலீசார் அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அவர்கள் எங்களுடைய இந்த சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள் அவர்களுடைய சிலை வைப்பதற்கு ஏன் தடை? கரு நியோஜக கதாநாயகத்துமணி, இந்த இடத்தில் நாங்கள் பார்த்தோம், எதிர்க்கட்சியிலிருந்து எமது ராசமாணிக்கம் கௌரவ உறுப்பினர் கூறிய போது இந்த நாட்டில் பல அதிகாரிகள் இந்த அரசியல் தலைவர்களால் இன்று பாரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இன்றைய எமது அரசாங்கத்தின் நிலையை பார்த்தால் எமது அரசு அதிகாரிகளுக்கு பூரண சுதந்திரம் வழங்கியுள்ளோம். எந்த இடத்திலும் அரசியல் தலைமை ஒருபோதும் இந்த அதிகாரிகளை பிழையான வேலைகளுக்கு மோட்டிவேஷன் வழங்குவதில்லை. அவர்களை பிழையான வேலைகளுக்கு, பிழையான நிதி கொடுக்கல் வாங்கலுக்கு, சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இந்த அரசாங்கம் வழிகாட்டுவதில்லை, தலைமைத்துவம் வழங்குவதில்லை. எனவே கடந்த அரசாங்கங்களில் அவர்கள் செய்த அந்த அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகளின் ஊழலின் காரணமாகத்தான் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் இன்று பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நாங்கள் அந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு ஒரு மரியாதையுடன் கூறுகின்றோம், எமது அரசாங்கத்தில் இந்த
அரசாங்க உத்தியோகத்தர்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் சுதந்திரமாகவும் செயற்பாட்டில் அவருடைய தொழிலை அவர்களுக்கு சுமத்தப்பட்ட பொறுப்புகளை அழகான முறையில் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம். எனவே பாதுகாப்பான சூழல் ஒரு நல்ல ஒரு ஆட்சியின் மூலம்தான் எமது அரசு அதிகாரிகளுக்கும் உண்டு. இன்றைய விவாதத்தை நாங்கள் பார்ப்போமானால் இந்த எமது நாட்டு மக்கள் எமக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு முழுமையான நிதி தொடர்பான பொறுப்பு சாட்டியுள்ளார்கள். இந்த பாராளுமன்றம் தான் முழுமையான நிதி கொடுக்கல் வாங்கல் நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பாக உள்ளது. எனவே இந்த கோப்பா கமிட்டியுடைய பல விசாரணையுடன் மற்றும் நின்ற சம்பவம் தான் கடந்த காலங்களில் நாங்கள் காண்கின்றோம். எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் எமது அமைச்சர் சுனில் ஹந்துன்னெட்டி கௌரவ அமைச்சர் அவருடைய காலத்தில் பாரிய போராட்டத்தை அவர் செய்தார். இந்த கோப் கமிட்டியின் அந்த அறிக்கையூடாக அந்த தவறிழைக்கப்பட்ட அந்த அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், அவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு பாரிய முயற்சியில் அவர் ஈடுபட்டார். அன்றைய அரசாங்கம் அவருக்கு அதுக்கான உதவிகளை வழங்கவில்லை. எனவே ஒரு பொறுப்புள்ள மக்களுக்கு ஊழலுக்கு எதிரான மோசடிக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை சட்டத்திட்டங்கள் உருவாக்க எமது மக்கள் எமக்கு அந்த வாக்களித்த மக்கள் அவர்களுடைய அவர்கள் எங்கள் வாக்களித்ததற்காக நாங்கள் பொருந்தி கொண்ட அந்த செயற்பாடை கோப் கமிட்டியினூடாக அல்லது பல அமைச்சரினூடாக இந்த செயற்பாட்டை நாங்கள் முன்வந்துள்ளோம்.